இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதராக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் ராகு, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புதன், சூரியன், கேது, 9ஆம் இடத்தில் சுக்கிரன் என இந்த மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசியிலேயே வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடும். வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. இந்த காலத்தில் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையும் அருளாளர்களின் அறிவுரைகளும் கை கொடுக்கும். புதியவர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. புனித பயணங்களை மேற்கொள்வதில் தடைகள் ஏற்படலாம். மாதம் முழுவதும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து விநாயகர், ஹனுமன், சனி பகவான் ஆகியோரை வழிபடுவது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்கள் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலர் தொழிலில் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் சந்திப்பார்கள். புதியவர்களை நம்பி செய்த காரியம் அரைகுறையாக நிற்கும். பிள்ளைகளின்
பெற்றோரின் வருங்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சியில் தாமதம் ஏற்படும். வரன்கள் முடிவாவது தள்ளி போகின்றது என்று கவலைப்படுவீர்கள். இதுபோன்ற நேரங்களில் பொறுமையை கடைபிடிப்பதோடு இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு செல்கிறார். அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். இந்த காலம் ஒரு பொற்காலமாகும். எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரும். பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாக இருக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் சுக்கிரன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் பிள்ளைகளின் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் உயர்வு போன்றவை திருப்தியாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம், இலாக்கா மாற்றம் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்போடு பெருமை காண்பீர்கள். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். 15ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறார். இந்த 2 கிரகமும் முரண்பாடான கிரகம். இவர்களின் பார்வையால் உங்களுக்கு சில நன்மைகள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். பிள்ளைகளின் திருமண கனவுகளை நனவாக்குவீர்கள். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். மேலும் குருவால் மன உளைச்சல் வரலாம். மந்த நிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து போகவும் இருந்தாலும் ராகுவின் பின்னோக்கிய 4ஆம் இடத்து பார்வையாலும் பணவரவு இருக்கும். பொன்பொருள் கிடைக்கும். பெண்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வாகன சுகம் உண்டு. உத்தியோகம் வேலைபளு இருக்கத்தான் செய்யும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வழிவகை தேட வேண்டும். தரகு அதிகாரம் ஆதாரம் இல்லாத தொழில் சிறப்பாக நடக்கும். வெளியூர் பயணம் சாதகமான பலனை தரும். கலைஞர்களுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கும். பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள் பதவியை எதிர்பார்க்காமல் பாடுபட வேண்டியது இருக்கும். மாணவர்கள் சற்று முயற்சி எடுத்தால் விரும்பிய பாடங்களை பெறுவீர்கள். விவசாயிகளுக்கு விவசாயம் வருமானத்திற்கு குறை இருக்காது. பசு வளர்ப்பவர்கள் அதில் அதிக அக்கறை காட்ட வேண்டியது இருக்கும். புதிய சொத்து வாங்குவதற்கான அனுகூலம் இல்லை. வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும். புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம். பெண்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். திருமணமாகாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும். அதுவும் நல்ல வரனாக அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு நல்ல வருமானத்தை பெறுவார்கள். சகோதரர்களால் பண உதவி கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகவும் சகோதரி மிகவும் ஆதரவாக இருப்பார். சகோதரிகளால் பண உதவி கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் சனி, ராகு, கேதுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். விநாயகரை வணங்கி வாருங்கள். காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் கணவரை இழந்து தவிர்க்கும் பெண்களுக்கும் இயன்ற உதவி செய்யுங்கள். ஆஞ்சநேயரை வழிபட்டால் அச்சம் நீங்கி கூடுதல் பலனையும் பெறலாம்.